என்னென்னவோ சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்க மகாநதி சீரியலில். ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா பழைய கதை மட்டும் தான் திருப்பி அரைச்சமாவே அரைச்சிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கே தவிர பெருசாக எதுவும் புதுசாலாம் இல்லை. ஆனால் அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ப்ரெக்னன்சி ட்ராக்குங்கிறது எப்போ எல்லாத்துக்கும் தெரிய வரப்போகுது காவேரியோட ப்ரெக்னன்சி பற்றிங்கிறது. அதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்து அந்த பாட்டி என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இவ்வளோ பார்த்தா தான் ப்ரெக்னென்ட் ஆன மாதிரி இருக்கா அப்படின்னு வயிற்றை பார்த்து சொல்ல, அது தொப்பை சின்ன வயசுல அவளுக்கு தொப்பை இருக்கும்ல அப்படின்னு கங்கா சமாளிச்சிடுறாங்க. எனக்கு வயிறு தெரிய ஆரம்பிச்சிச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ காவேரி அதை கால் பண்ணி விஜய் கிட்ட சொல்ல, தெரிஞ்சாதான் நல்லது, உங்கள் அம்மா சீக்கிரமாக அதை கண்டுபிடிச்சோம் நான் வீட்டோட துரத்தி விட்டுருவாங்க, நீ ஏன் கூட வந்து சேர்ந்துருவேன், என்னை விட்டு தனியாக போக மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்ல, ஈவிரக்கமே இல்லாமல் இருக்காதீங்க அப்படிங்கிறாங்க. அப்படிங்க காவேரி ஈவிரக்கமே இல்லாமல் இருக்காது, பல நேரங்களில் காவேரி தான் நமக்கு தோணும். ஸோ இதுக்கு நடுவில் வந்து இப்போ சும்மாவே இல்லாமல் இந்த யமுனா நச 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 நசன்னு காரில் ஃபுல்லாக என்ன அவள் சொன்னாலா என்ன நடக்குது, என்னை விட்டுட்டு போகலான்னு நினச்சிங்களா, ஏன் உங்கள் காரில் நான் ஏறக்கூடாதா அப்படின்னு ஏதோ நச நசன்னு பேசிக்கிட்டே இருக்க ஒரு கட்டத்தில் கடுப்பாகி நிவின் என்ன பண்ணுறாரு, நான் இறங்கிக்கிறேன் பாஸ், நான் இறங்கி நான் கேபில் போய்க்கிறேன் நீ போ அப்படின்னா, எனக்கு டிரைவிங் தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா, எனக்கு தெரியும் அப்படின்னு, சரி கார் எடுத்து போ அப்படிங்க டக்குன்னு இறங்கி வந்துட்டாங்க. இல்லை நீங்கள் ஓட்டுங்க வண்டியை, நான் எதுவும் சொல்லலை அப்படின்னு, நான் எதுவுமே பேசலை, நீங்கள் வண்டி எடுங்க தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லியாச்சு. இதுக்கு நடுவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ குமரனும் கங்காவும் கொஞ்சம் சோகத்தில் இருக்காங்க. பரவாயில்ல, நீங்கள் எல்லாரும் கதையும் கவர் பண்ணாங்க. குமரன் ஒன்று என்ன பண்ணார் அப்படின்னா வந்து, என்னுடைய முக்கியமான 2 விஷயம் எம்ப்ராய்டரி போடுற மிஷின், இன்னொரு மிஷின்லாம் வந்து உடச்சிட்டானுங்க, அது நிறைய காசு ஆகும் அப்படின்னா நான் தரேங்கிறாரு நிவின். உடனே அதெல்லாம் வேணாம், நானே எப்படியாச்சும் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த ஒரு குட்டி கலாட்டாவுக்கு இடையில் இப்போ இவர் நிவின் வந்து நல்லா ஃபோட்டோ எடுக்கிறாரு, இப்போ அவருக்கு வந்து நல்லா காசு வருது, அவருக்கு வந்து நிறைய ஆர்டர்ஸ் வருதுன்னு சொன்ன உடனே அவரே என்ன சொல்கிறாருன்னா, மெட்டர்னிட்டி ஷூட் உங்களுக்கு நான் பண்ணித்தரேன் அப்படிங்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து அப்போ அவங்க 2 பேரும் ஜோடி சேர்த்து ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க. அழகாக இருந்துச்சு அந்த ஃபோட்டோஸ் எல்லாம். அதுக்கு நடுவில் வந்து இப்போ நிவினை வந்து நான் ஒரு விஷயம் கேட்க போகிறேன், இந்த பசுபதி எங்கே இருக்காருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் சொல்ல, என்னன்னு கேட்டால் அதை நான் சொல்ல மாட்டேன், ஆனால் உன்ட்ட சும்மா பேசணும்னு நினச்சேன், நீ வந்து நடந்ததுக்கப்புறம் நான் சொல்கிறேன் அப்படின்னு ஃபோனை வச்சிடுறாரு விஜய். அதுதான் இப்போதைக்கு இருக்க ஒரே திருப்பம். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.